இதுதான் வந்து லிப்ஸ்டிக் மிட்டாய். இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய பேர் சாப்பிட்ருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த லிப்ஸ்டிக் மிட்டாயில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது அப்படியே திருகணும் அப்படின்னா உள்ளுக்கு இருந்து அப்படியே ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று பிதுங்கிட்டு வெளியில் வரும். அந்த பிதுங்கிட்டு வெளியில் வர்றதை தான் நம்ம சாப்பிடணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, உள்ளுக்க என்ன இருக்குது அப்படின்றத இன்க்ரீடியன்ட்ஸ் தேடணும் அப்படின்னா கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப புடிசா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுகர் மிட்டாய் அப்படின்றதுனால 90% சுகர் தானே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குளுக்கோஸ் சிரப், அதுவும் சுகர் தான். அதுக்கு அடுத்தபடியாக வாட்டர், சிட்ரிக் ஆசிட், மாலிக் ஆசிட், பொட்டாசியம் சார்பேட், பெக்டின், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ஆர்டிஃபிஷியல் கலர். இன்கிரீடியன்ட்ஸ்ல ஏதாவது இயற்கை பொருட்கள் சேர்ற மாதிரி தெரியுது? ஒன்றும் கிடையாது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. சரி, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? மட்டமான டேஸ்ட்டு, ஏதோ மருந்து மாதிரி இருக்கு. இதெல்லாம் முட்டாய் மாதிரியே இல்லை. இது எப்படி முட்டாயின்னு சேல் பண்றாங்க? அண்ட் அதையும் சின்ன பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுதுங்க. இதுக்கு மேலே இதை சாப்பிட்டா நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ இது பேசிக்காக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீனி தண்ணியில் இந்த புளிப்பு, உவர்ப்பு, இதுக்கான ஆசிட் எல்லாத்தையும் சேர்த்து, அது கூட கொஞ்சம் அந்த ஜெல்லி மாதிரி ஆகிறதுக்கான ஏஜென்ட் எல்லாத்தையும் சேர்த்து அதை அடைச்சி விற்கிறாங்க, அவ்வளோதான். சரி, லைசன்ஸாவது உருப்படியாக வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் நம்பரை போட்டு தேடி பார்த்தோம். அந்த லைசன்ஸே வந்து ஒரு சும்மா டம்மியாக போட்டிருக்காங்க. அந்த லைசன்ஸ் காட்ட மாட்டேங்குது. கடல்லே இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலர் கலராக வானவில் கலரில் எதை பார்த்தாலும் அது என்றைக்குமே ஆபத்து தான். அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டாக இருந்துக்க.